வணக்கம். வணக்கம் தாத்தா. இந்த நம்பிக்கை 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 வை. என்ன தாத்தா, என்ன நம்பிக்கை? கடவுள் பலவற்றை படைப்பதற்கு முன் அதன் மீது அவைகள் மீது நம்பிக்கை வைத்தான். நம்பிக்கை வைத்து அவைகளை படைத்தார். படைப்புகளோ ஒருவன் எப்பொழுது நம்மை நம்பி நம்மை உருவாக்கினானோ அவருக்கு நாம் நம்பிக்கையோடு நம்மை படைத்த பிறகு நாம் அவர்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்க நம்பின மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். வார்த்தைகள் வரவில்லை, சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஓகே. நம்பினோர் கெடுவதில்லை, நம்பி கைவை. இப்படியெல்லாம் தன்னை நம்பி நம்மிடம் ஒரு பொறுப்பை நம்மளை உருவாக்கினார் என்றால் நாம் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் படைத்த படைப்புகள் அனைத்தும் கடவுளுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்குது. எப்படி பாருங்க, இரவும் வரும் பகலும் வரும் நிலைமை ஒன்று தான். பாருங்க, காலையில் 6 மணி ஆன உடனே சூரியன் உதிக்குது. அது நம்பி அதை படைச்சார். அந்த 6 மணி ஆன உடனே சூரியன் முளைக்குது. சாயங்காலம் 6 மணி ஆன உடனே அந்த சூரியன் மறைகிறது. அதன் கடமைகளை அது எப்படி செய்கிறது பாருங்கள். மாலை நேரத்தில் இரவு ஆரம்பிக்கிறது, பகல் நேரத்தில் பகல் ஆரம்பிக்கிறது. அவர் படைத்த பிரகாரம் அதனுடைய வேலையை சரியாக செய்கிறது. அதே போல் நம்மளை நம்பி ஒருத்தர் அவர் வேலைக்கு வைக்கிறாங்க, இல்லை ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாங்கன்னா, இந்த இயற்கை எப்படி கடவுளுக்கு ஒபீடியன்ட்டாக இருந்ததோ அதே மாதிரி நம்மளை நம்பி ஒருவர் சில பொறுப்புகளை கொடுத்தால் நாமும் அவர்கள் எதிர்பார்த்தபடி அவருக்கு நம்ம அவங்க எதிர்பார்த்தபடி அவருடைய நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரமாக இருக்கணும். பாருங்க, இயற்கை இறைவனுக்கு எப்படி ஒபீடியண்ட்டாக இருக்குதோ அதே மாதிரி நமது மேலோர்களுக்கு நம்மை நம்பி நம்மிடம் சில பொறுப்புகளை ஒப்படைத்தவங்களுக்கு நாமும் அவங்களுக்கு அவங்க நம்பினதை நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கணும் என்று சொல்ல ஆசைப்படுறேன். அதுதான் அந்த இயற்கையை வச்சுக்கின்னு நம்மளுடைய பொறுப்புகளை செய்ய வேண்டும். ஓகே, செய்யலாமா? நம்மை நம்பினார் இறைவனும் நம்ம இயற்கையை நம்பினார். இயற்கை இறைவனுக்கு
ஒபீடியண்ட்டாக இருக்குது. நம்மை நம்பி நமக்கு சில பொறுப்புகளை கொடுத்த அந்த நம்பிக்கையாளர்களுக்கு நாமும் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். ஓகே, வணக்கம்.